Assalamu Reeza Family எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த vlog எதை பற்றின்னு. ஆமாம், ரமதான் கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரமதான் ஷாப்பிங் ஹால் தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி யூடியூப் இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரே ரமதான் ஷாப்பிங் அண்ட் ரமதான் கிளீனிங் ப்ரிப்பரேஷன் தான் வருது. ஸோ நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கமான், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மார்னிங்லேருந்தே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாலை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்பெட்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்தது கர்டெனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ கர்டன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கர்டன் அப்புறம் ப்ரேயர் மேட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மெஸ்ஸியாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ அதை தான் சரி பண்ண போகிறோம். ரமதான்னாலே எல்லார் வீட்லேயுமே இந்த க்ளீனிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும். பிகாஸ் இட்ஸ் லைக் அ நியூ ஸ்டார்ட். ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிகாஸ் அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் எடுத்து போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ் சரி பண்ணி வைக்க வந்தாச்சு. என்ன சரி பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் நான் சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே ரமதானில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆக்சுவலி இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனு. இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எந்த சஜஷனாக இருக்கட்டும் வீடியோவை பற்றி எதாக இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்பேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டப்போ இல்லைம்மா நீ ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டொனேஷன் பாக்ஸு அப்படின்னு சொன்னாலே நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப போட்டு அடித்த துணி கிழிஞ்ச துணி இதெல்லாம் கொடுக்கணும், இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. டொனேஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த ரமதானுக்கு இந்த மாதிரி டைமில் கொடுக்கறது ஜஸ்ட்டு மற்றவங்களால முடியலைன்ட்டு நம்மளுக்கு யூஸ் இல்லை ஓகே அப்படிங்கிற நம்மளுக்கு இதுக்கு மேலே இது யூஸ் இல்லைங்கிற மாதிரியான திங்ஸை கொடுக்கணும். ஸோ அதை குப்பையாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக ஒருத்தவங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு இவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு மனசு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தயவு செஞ்சு வச்சு கொடுங்க. போட்டு சுருக்குனது கிழிஞ்சது அது இப்படின்னு குப்பையாக போட்டு ஒரு பையில் தூக்கி அள்ளி கொடுக்குறது இது பண்ணாதீங்க. பிகாஸ் வாங்குறவங்களும் ஹியூமன்ஸ் தான், கொடுக்குற நம்மளும் ஹியூமன்ஸ் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு அந்த கொடுக்குற இடத்துல இருக்கோங்கிறப்ப ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்குவோம். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெசேஜாக சொல்லலைங்க, ஜஸ்ட் ஒரு தாட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா டக்குன்னு இவ்வளோ பேசிட்டு இப்போ ஐஸ்கிரீமை காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு க்ளீனிங் பண்ணி. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ண போகிறோம். இது இந்த ரமதானுக்கான திங்ஸ் வாங்க போனப்போ ஷாப்பில் வாங்கினது. மேக்னம் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வெயிலில். அண்ட் இது நம்ம துலுக்கி ஃபில்ம் ஆசைப்பட்டு ஜெம்ஸில் எடுத்தார், குவாலிட்டி வால்ஸில் ஐஸ்கிரீமு.
ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. சாக்லேட் ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி ஜெம்ஸ் நொறுக்கி போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ டேபிளையும் நம்ம க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. வாட்டர் பாட்டில்ஸ், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஓதுறதுக்கு குரானு, அதுக்கப்புறம் டேட்ஸு, அப்புறம் நட்ஸு எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெடி ஃபார் ரம்தான். அண்டு இப்படியே க்ளீனிங் ப்ராசஸே காட்டிட்டு நான் வீடியோ முடிச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. சில பேருக்கு வந்து இந்த ஷாப்பிங் ஹால்லாம் பிடிச்சிருந்துச்சுல, அதனால ரமதான் ஷாப்பிங் ஹாலை இந்த வீடியோவோட நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Hope you will like it. இப்போ வந்து நம்மளோட ரமதான் ஷாப்பிங் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும், பிகாஸ் லாக்டவுன்னு வேறு சொல்லுதோ. ஸோ ரமதான் லிஸ்ட் வேறு இருக்குது. ஸோ கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஜீரகம் இருக்கும் உள்ளர. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்ஸ்லலாம் வைப்பாங்க. இது துல்கிஃபில் மாவோட ஃபேவரெட்டு. ஸோ அவருக்காக எடுத்தேன். அரவுண்டு 25 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்தாச்சு, பிகாஸ் நிறையா வடை இதெல்லாம் ஓடும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸு பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் ஜீரகம். மோஸ்ட்லி வந்து இந்த மிளகு ஜீரகம்லாம் அம்மா வீட்டில் அரைக்கிறது தான். ஸோ இது மசாலா பேக்கெட் கிடையாது. இது வந்து பெப்பரு, மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரூ க்ரீன் லேபிளு. ஸோ 25 ருபீஸ் போல் இருக்குது, 33 ருபீஸ்லேருந்து. ஸோ அது காஃபி இல்லாமல் நம்மளுக்கு சரி வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரவா. ஸோ ரவா கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் மிஸ்டர் கோல்டு ஆயிலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரோ ரூட் இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்லாவும் இருக்கும். பட் இருந்தாலும் மைதா தான். பட் ரொம்ப இல்லாட்டி இந்த சஹர் நேரத்துலலாம் பிஸ்கெட் அண்ட் காஃபி இல்லாமல் சரியாகவே வராது. ஸோ அதுக்காகவே எடுத்தோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன் சுகரு, நாட்டு சர்க்கரை. ஸோ இது ஒன்று எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அமுல் ஸ்ப்ரே. ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அமுல் ஸ்ப்ரே. கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் என்னத்தில், நரசூஸில். ஸோ நரசூஸ் இதில் உள்ளது காஃபி. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெந்தயம். அதுக்கப்புறம் என்ன, சோம்பு. அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து வெர்மிசிலி, அந்த சேமியா. ஆக்சுவலி ரீசெண்டாக இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து இந்த ஸ்பெகட்டி மாதிரியும் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நோம்பில் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. சேமியாலாம் நோம்புலலாம் பயங்கரமாக ஓடும், இந்த நோம்பு திறக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் டைமில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன்னு நாங்கள் பயங்கர காஃபி பிரியரு. ஸோ வந்து கான்டினென்டலில் இப்போ தான் ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் இந்த ட்ரையல் பேக் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ருபீஸு 2 தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் மேகி க்யூபு. அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பட்டு என்றைக்காச்சும் தேவைப்படும்ட்டு வாங்கியிருக்கோம். அண்ட் தென் வந்து போன்விட்டா. ஸோ காஃபியே உள்ளே போயிட்டுருக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் வந்து இந்த 2 ருபீஸ் பேக்கு. ஆக்சுவலி இந்த பெரிய பேக்கெட்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி 2 ருபீஸ் பேக் வாங்கினா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இது வாங்கிடுறது. இது வந்து நரசூஸில் இன்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு. அது நோம்பு டைமில் கண்டிப்பாக சஹருக்கு இது இல்லாமல் சுத்தமாக முடியாது எங்களுக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா பாதாம். அண்ட் தென் இது வந்து ஏலக்காய். அப்புறம் என்ன எடுத்தோம், இது வந்து இந்த கிரேப்ஸு, இந்த ட்ரைடு இது. அப்புறம் மஞ்சள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன, கிராம்பு. அப்புறம் பாதாம் இருக்கக்குள்ளே முந்திரி இல்லாமல் இருக்குமா, ஸோ முந்திரி. அண்ட் தென் ஹார்லிக்ஸ் பேக்கெட்டு. ஹார்லிக்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்கெட்டில் தான், பிகாஸ் ரொம்பலாம் விரும்ப மாட்டோம். ஸோ பேக்கெட்டில் தான் வாங்கிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கியிருக்கோம். அண்டு மயோனீஸ் நான் தான் ஏற்கனவே ஒரு பேக் வாங்கினதுனால எனக்கு அந்த பேக் அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ இதுதான் எனக்கு டெல்மாண்டி தான் ஆக்சுவலி பிடிக்கும். ஸோ இதில் குட்டி பேக்கு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 30 ருபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், இதோ 30 ருபீஸு. ஸோ இது ஒன்று எடுத்தேன். அப்புறமா க்ரீன் சில்லி, இந்த சிங்ஸில் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ 20 ருபீஸ் இது.
அப்புறமா டண்டராயின் தந்தூரி சிக்கன் மசாலா. ஸோ இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டு. ஸோ இது ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா. ஸோ மைதா இல்லாமல் என்ன தான் கெடுதிருந்தாலும் அது இல்லாமல் நம்ம யார் வீட்லேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரொம்ப இல்லாட்டி அப்போ பார்க்குறது. அண்ட் நெய், அதான் உங்களுக்கே தெரியும், கீ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மசாலா, நபிசா மசாலான்னு சொல்லிட்டு. இது வந்து இதில் பிரியாணி மசாலா அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரெட். எனக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சலி ஆயில். அண்ட் தென் வந்து இது வந்து நான் சரி ஓகே நோன்பு இஃப்தார் டைமில் இதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பானிபூரி மசாலான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணதில்லை. கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த கார்டியா லைஃப் ஆயில் வாங்கியிருக்கிறேன். ஸோ என்னென்னமோ சொல்கிறாங்க, பட் தெரியலை எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்ட்டு. ஜஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். இது எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 வந்துச்சு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டேங்கு. கண்டிப்பாக வந்து டேங்கு இல்லாமல் இருக்காது நோம்பு டயத்தில். ஸோ இது அண்டு இது வந்து நியூவாக வந்து வாங்கியிருக்கேன். லைனில் வந்து மேங்கோ ஸ்குவாஷு. ஐ திங்க் கொஞ்சோண்டு வாட்டர்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம அதுக்கு ஒரு கப்பு ஒன்று ஃப்ரீயாக ஒரு இது வந்துச்சு, கிளாஸு. ஸோ இது ரேட்டு வந்து 140 வந்துச்சு. ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து வாட்டர் ஆட் பண்ணணுன்னு தான் போட்டிருக்குது. ஸோ இது என்ன லைட்டாக அந்த ஒரு எசன்ஸுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே, டேங்கே இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது கிஃபில்மாக்கு பீடியோஷோரு. அடிக்கடி வாங்க மாட்டேன், சின்ன பிள்ளையில் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போது வந்து திடீர்னு துல்கிஃபில் இதை பார்த்துட்டு எனக்கு இதை எடுமா அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இதுவே வந்து ஆக்சுவலி 200 கிராம் பேக் தான் எடுத்தேன், ரொம்ப அடிக்கடி தரமாட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அனில் சேமியா. ஸோ சேமியா கண்டிப்பாக எல்லாமே இந்த இஃப்தாரோட இதுக்காகத்தான். அப்புறமா பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸு, அப்புறம் பொட்டுக்கடலை. அண்ட் தென் இது வந்து அகெயின் கிஃபிலுக்கு. நம்ம நோம்பாக இருப்போம், அவர் அப்படியே சுற்றி சுற்றி வருவார், ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக எடுத்தது. பாப்கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்ட் 2ல் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் எடுத்தேன். ஸோ இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம்ல பாப்கார்ன். ஸோ இதுவும் எடுத்தேன். இது மட்டும் எடுக்கலை, இந்த இதுலேயும் எடுத்தேன். அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஹைட் அண்ட் சீக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா சாஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட்டில் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டைஜஸ்டிவ் மெக்விட்டீஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அண்டு இது வந்து ஆஃபர் ரேட்டில் இருந்துச்சு, 80 ருபீஸு, 68 ருபீஸு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ஸில் வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டு, பிளெயின் சீஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ அதான் அந்த ரமதான்ங்கிறதுனால இந்த மாதிரி சீஸ் எல்லா வகைராவும் இருக்கும், பிகாஸ் எல்லாமே இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் மிட்டாய் மேட்டு. அதுவும் எல்லாம் நோம்பு டைம்ங்கிறதுனால வாங்கினேன். இது எவ்வளோ வந்துச்சு, 106. பட் ஆனால் பயங்கரமாக எல்லாமே ரேட் ஏறி இருக்குதுங்க, பயங்கரமாக ஏறி இருக்குது. இது வந்து பஜ்ஜி மாவு இல்லை, கிராம் ஃப்ளார். ஆமாம் என்னது, கடலை மாவு. இது மட்டும் நாங்கள் பஜ்ஜி போண்டா மாவு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் பண்ணுறது. அதான் நல்லா இருக்குது. இல்லாட்டி இது கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ராங் எசன்ஸ், அந்த ஃபீலிங் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது என்னடையும் துல்கிஃபில்டு பர்ச்சேஸு. ஸோ ப்ரிங்கிள்ஸு என்ன ஃப்ளேவரு, மசாலா தடுக்காண்டு இருந்துச்சு. ஸோ 99 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு நியூவாக இருந்துச்சு. ஆக்ட் 2ல் வந்து மேபி நீங்கள் யாரும் பார்த்துருந்தா சொல்லுங்கள். எனக்கு நியூவாக இருந்துச்சு. ஆக்ட் 2ல் வந்து ஸ்வீட் கார்னு. இந்த ஒரு ஃப்ளேவர் தான், பெரிய ஃப்ளேவர் தான் இருந்தது கடையில். ஜஸ்ட்டு ஹீட் அண்ட் ஈட் இன் 2 minutes அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் இதோட ரேட்டு. ஸோ ஓகே, கார்னு பர்சனலி எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் இது என்னமோ வந்து புதுசாக இருந்துச்சு, பெரிய ஃப்ளேவரு. சரி ஓகேன்னு ட்ரை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் அம்மாட ஐட்டம் தான். இது வந்து இந்த கருப்பு உளுந்து. அப்புறமா என்ன, என் பிள்ளைக்கு வேறு, என் துல்கிஃபில்மாக்கு இந்த லைட்டு வேறு காட்டணுமா.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூத் ப்ரஷ் செட்டு சார்கோலில் ஓரல் பியில் எடுத்தேன். பை 4 at 99 இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோசிங் கேப்போடு இருந்துச்சு. அதனால் ஓகே நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு இந்த பேக் ஒன்று எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டு, மளிகை லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சோடின் பேஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்பவே செட் ஆகுது ஆக்சுவலி. வேறு எந்த பேஸ்ட்டும் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை. ஒரு மாதிரி டூத் ஏக் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் டெட்டால். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்மாட இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் ஆனது தான், கிச்சன் ஐட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரில் லிக்விட் வாங்கினோம். அண்ட் ஆஃப்டர் தேட் வந்து பார்த்திங்கன்னா ஓடோனில் ஆல்வேஸ் அது நம்ம வாங்குறது தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோக்காக கொஞ்சம் எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிளேட்டிங்கு இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் வாங்கினது பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இல்லையா, அழகாக இருக்குது. செராமிக் தான். ஸோ நம்ம ஓவன் இதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம எல்லாம் இன்னும் வீடியோக்கு அழகாக இருக்கும் பார்க்க, ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சாலும் அந்த மாதிரி. ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 138 வந்துச்சு ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுலா இது என்ன, ஏதோ ஒரு சர்விங் ட்ரே, ஆமாம் பவுல் இல்லை சர்விங் ட்ரே வாங்கினேன். 80 rupees இது. பட் எல்லோ கலரில் அழகாக பளிச்சுன்னு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அதுலேயே இன்னொரு சர்விங் பிளேட் வாங்கினேன். ஸோ இந்த க்ரீனிஷ் கலரில். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 125 வந்துச்சு. பட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேமரா வீடியோவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்களா, நல்லா ஒரு வாழை இலை மாதிரியே இருக்குல்ல. ஸோ இது வந்து 100 rupees, இல்லை 150 rupees. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று. ஆக்சுவலி நான் இதில் ஒரு 2-3 எடுக்கலான்னு போனேன். எனக்கு பிளாக் கலரில் தான் வேணும் பிளேட்டிங் எல்லாமேன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 rupees வந்துச்சு. இது எல்லாமே வந்து ஆக்சுவலி ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக இதாக இருந்துச்சு. நான் ஒன்று ஒன்றா தேடி எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆப்பம் ஒன்று எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35 rupees. இது ஆக்சுவலி ஒரு சூப்பு இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், இது தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃபார் ரமதான். ஸோ இதாங்க ரமதானுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே. அப்புறம் ரமதானுக்காக நான் வாங்கின ஷாப்பிங் லிஸ்ட்டும் இது தான். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ துல்கி ஃபில்மா சொன்ன மாதிரியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.